வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக அளவில் அதிக விபத்துகள் நடைபெறும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது. இந்தியாவில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை இருசக்கர வாகன விபத்துகளால் நிகழ்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதாகும். தற்போது வாகனத்தை ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர் ஆகிய இருவரும் ஹெல்மெட் அணிவது போக்குவரத்து விதிகளின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மத்திய அரசு மேற்கொண்ட புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 2026 முதல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது 2 ஹெல்மெட்கள் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ABS கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 40% இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ABS வசதி இல்லை. ABS தொழில்நுட்பம் இருந்தால் திடீரென பிரேக் பிடிக்கும்போது சக்கரங்கள் லாக் ஆவது தவிர்க்கப்படும். இதனால் விபத்துகள் குறையும் என்பதால் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. தற்போது 125 சிசிக்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ABS வசதி கட்டாயமாக உள்ளது. இதேபோல் தற்போது இருசக்கர வாகனம் வாங்கும்போது ஒரு ஹெல்மெட் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் வரும் ஜனவரி 2026 முதல் 2 ஹெல்மெட்கள் வழங்கப்பட உள்ளன. விபத்துகளை குறைக்கும் நோக்கில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.